हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे ये यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல உத்தியோக பர்வாவில் சஞ்சயன் தூது. சஞ்சயன் ஏதோ தன் மனசுல தோணினத சில வார்த்தைகள் பேசிட்டான். அதுக்கு சுட சுட பதில் கொடுத்தார்கள் தர்மபுத்திரரும் கிருஷ்ணனுமாக சேர்ந்து. இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போன சஞ்சயன், ஆமந்திரயே த்வாம் நரதேவ தேவா கச்சாம்யஹம் பாண்டவ ஸ்வஸ்திதேஸ்து கச்சின்ன வாச்சா பிரிஜினம் ஹி கிஞ்சித் ஆச்சாரிதம் மே மனசோபிஷங்காத். உடனே சஞ்சயன் கை குபிச்சான் தர்மபுத்திரரை பார்த்து. ஏன்னா என்ன இருந்தாலும் தர்மபுத்திரர் ஒரு ராஜா, இவன் சாரதி. அதனால ஒரு பிரஜை, சாதாரண ஒரு பிரஜையாவே இருந்தாலும் ராஜாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக தான் சாரதிங்கிற ஸ்தானத்துல இருக்கோமே, இவர் என்ன இருந்தாலும் ராஜாவாக இருந்தவர் ஆச்சே அப்படிங்கிறதுனால என்னதான் வயசுல பெரியவனா இருந்தாலும் சஞ்சயன் கை குபிச்சான் தர்மபுத்திரரை பார்த்து. நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம்பா, நான் ஏதோ தெரியாதனமா பேசிட்டேன், கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன். அதெல்லாம் நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. ஏதோ வயசுல பெரியவன், சின்ன வயசுல ஏதோ உங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். அதனால குழந்தைகள்லாம் என் கண்ணு முன்னாடி அழிய போறத என்னால பார்க்க முடியல. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் எப்படி இருந்தாலும் சொல்ற பேச்ச கேட்க மாட்டானே, துரியோதனன் தான். அதனால நீ சொல்ற பேச்ச கேட்கிற பையனாச்சே, அதனால உன்கிட்ட சில வார்த்தைகளை சொன்னேனே தவிர மற்றபடி என் மனசுல வேற எதுவும் இல்லை. நீங்கள் எல்லாருமே மகனீயர்கள். உங்கள் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு, என் மனசுல ஒரு பாசமும் இருக்கு. உங்களுடைய சரித்திரம் அப்படி வெக்கமா போறதுக்கு கிருஷ்ணன் விடமாட்டான்னு நீங்க சொன்னேன் இல்லையா, அது சத்தியமான வார்த்தை. தர்மபுத்திரா, நீ சொன்னதை நான் அப்படியே போய் தெரிவிச்சுடுறேன், மகாராஜா கிட்ட நான் தெரிவிச்சுடுறேன். ஜனார்தனம் பீமசேனார்ஜுனௌ ச மாத்ரி சுதௌ சாத்யகிம் சேகிதானம் ஆமந்த்ரய கச்சாமி சிவம் சுகம் வஹ சௌம்யேன மாம் பஷ்யத சக்ஷுஷா நிருபாஹ. உடனே சஞ்சயன் எழுந்தான், நான் கிளம்புறேன். ஜனார்தனன், பீமன், அர்ஜுனன், நகுல சகதேவர்கள், ஜனார்தனம் பீமசேன அர்ஜுனௌச்ச மாத்ரி சுதௌ சாத்யகிம் சேகிதானம். சாத்தியகி கிட்ட, நகுல சகாதேவர்கள் கிட்ட அங்க எல்லாரையும் பார்த்து நான் விடை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் கிளம்பல. நான் கிளம்பிடுறேன், இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது எனக்கு அழகு இல்லை, நான் ஏதோ பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பேசிட்டேன், அதனால என்னை மன்னிச்சுடுங்கோ, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சுடுங்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு பயத்தோட கூட விட 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 விடன்னு உடம்பு நடுங்குறது சஞ்சயனுக்கு. ஏன்னா கிருஷ்ணன் பேசின ஜோர் அந்த மாதிரி இருந்தது. அதனால கிளம்பிட்டான் சஞ்சயன். உடனே யுதிஷ்டிரர், சஞ்சயா அப்படின்னு கூப்பிட்டார். கிளம்பாத, இங்க வா, இங்க வா சஞ்சயா, இங்க வா, இப்படி வா அப்படின்னதும், இல்ல பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னதும், இங்க வாப்பா, ஏன் பயப்படுற, ஏன் உடம்பெல்லாம் அப்படி நடுக்கிறது, இங்க வா, வெறும வா, என் பக்கத்துல வா, யுதிஷ்டிரர் கூப்பிடுறார், இங்க வா, என்ன மீறி யாரும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரி யுதிஷ்டிரர் கூப்பிடுறானேங்கிறதுக்காக சஞ்சயன் கொஞ்சம் பயந்துட்டே தான் கிட்டக்க வரார். இப்படி வந்து என் பக்கத்துல உட்கார் அப்படிங்கிறார். தன்னோட பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டார் சஞ்சயனை. சஞ்சயன் தோளை தட்டி கொடுக்கிறார், இங்க பார், ஓ மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, உன்னை வாஸ்தவமா திட்டணுங்கிறது எங்களுடைய எண்ணமும் இல்லை, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஓ மூலமா இப்ப அங்க விஷயம் போகணும் இல்லையா, மகாராஜா சொன்ன விஷயத்த நீ அப்படியே வந்து சொல்லிட்ட, மகாராஜா மனசுல என்ன இருக்குங்கிறத நீ சொல்லிட்ட.
அது போல இப்போ ஓ மூலமா அங்க விஷயம் போகணும்னா நாங்கள் இங்க எவ்வளவு க்ஷாத்திரத்தோட கொதிச்சு போயிருக்கோங்கிறது நீ தெரியப்படுத்தணும் இல்லையா? அதனால கொஞ்சம் ஜோரா உன்கிட்ட பேசினோமே தவிர மற்றபடி நீ மத்தியஸ்தன். ஏன்னா நீ இப்ப தூதனாக வந்திருக்க, எங்களுக்கும் நீ பொதுதான், அவளுக்கும் நீ பொதுதான். அதனால ஓ மேல பிரத்யேகமா கோபம் எல்லாம் இல்லப்பா. மேலும் இங்க பாரு, நீ தானே சொன்ன சின்ன வயசுலேருந்து உன்கிட்ட பழகின்னு தானே இருக்கோம், உன்னை நல்லா எங்களுக்கு தெரியும், நீ தானே சொன்ன. அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஓ மூலமா அங்க விஷயம் போற ஜோர் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே அப்படி பேசினோம். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அனுஜ்ஞாதஹ சஞ்சயா ஸ்வஸ்தி கச்ச நனஹ ஸ்மரஸ்ய பிரியம் ஜாது வித்வன். ஓ மேல இருக்கிற பிரியம் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனால நீ சந்தோஷமாவே போ. மனசு இப்படி வெசலப்பட்டு இப்படி பயந்துண்டெல்லாம் நடுங்கிண்டெல்லாம் போக கூடாது. நீ சந்தோஷமாகவே போ. வித்மஸ்ச த்வாம் தேச்ச வயம் ச சர்வே சுத்தாத்மானம் மத்யகதம் சபாஸ்தம். நீ சுத்தாத்மா, எனக்கு உன்னை பத்தி தெரியும். சுத்தாத்மானம் மத்யகதம், நீ மத்தியஸ்தன். உன்கிட்ட மிரட்டணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லப்பா. அப்படிலாம் இல்லை. நீ அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காத, நீ க்ஷேமமா போய் வா அப்படின்னு சொன்னதும், சரி அப்படியாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சஞ்சயன் சொன்ன உடனே கிருஷ்ணன், சஞ்சயா, கிருஷ்ணன் கூப்பிடுறான், சஞ்சயா நில்லு, கிளம்பாத, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். இல்ல பரவாயில்ல சொல்றான் சஞ்சயன். பரவாயில்ல கிருஷ்ணா, நான் கிளம்பிடுறேன். ஏன்னா மகாராஜா அங்க காத்துன்னு இருப்பார், நான் என்ன செய்தி கொண்டு வரேனோ அவருக்கு ரொம்ப மனசு கவலையோட இருப்பார், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்ல சஞ்சயா, ஒரு காரணமா சொல்றேன். கிருஷ்ணன் சொல்றான், ஒரு காரணமா சொல்றேன். இங்க சபையில நாங்க எவ்வளவோ 1000 பேசிட்டோம், இதை மட்டும் நீ கொண்டு போய் ஹஸ்தினாபுரத்துக்கு சொல்லக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாரு சஞ்சயா, விஷயம் பாண்டவர்களை பத்தி தான். முடிவெடுக்க வேண்டியவர் தர்மபுத்திரர் தான். அவர் முடிவை அவர் சொல்லிட்டார். அவர் முடிவுல அவர் தெளிவா இருக்கார், அதை நான் நம்புறேன். அதனால என்னுடைய பட்சம் நீங்க ஒண்ணு இருக்கு. இந்த கிருஷ்ணனுக்கு நீங்க ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பட்சம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்ன உடனே, தாராளமா சொல்லுங்கள், இப்ப இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னேன், இதை தவிர வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஆமா இருக்கு. இதை தவிர நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை என்னால சபையில சொல்ல முடியாது. கிருஷ்ணன் சொல்றான், சபையில என்னால சொல்ல முடியாது சஞ்சயா. இன்னைக்கு ராத்திரி என்னுடைய அந்தப்புறத்துல நான் ஏகாந்தமா இருப்பேன், என்னுடைய சயன கிரகத்துல. என்னுடைய சயன கிரகத்துக்கு இன்னைக்கு ராத்திரி தினம் நீ வா, தனியா வா, யாரோடையும் வரக்கூடாது, நீ மட்டும் வா. உன்கிட்ட மட்டும் அந்தரங்கமா நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்னுடைய சயன கிரகத்துக்கு இன்னைக்கு ராத்திரி நீ கண்டிப்பா வரணும், புரியுறதா அப்படின்ன உடனே, அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு சஞ்சயனுக்கு? உடனே ஆனந்த பாஷ்பம் வந்தது. உங்களுடைய சயன கிரகத்துக்கு யாருமே நுழைய முடியாது, உங்களுடைய அந்தப்புறம். அதுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி எனக்கு தரிசனமா? இதை விட ஒரு பரம பாக்கியம் என்ன இருக்கு? நல்ல சந்தோஷமா நான் வரேன் அப்படின்னு ஒத்துண்டான் சஞ்சயன். அப்படியாக போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இன்னைக்கு ராத்திரி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அனுப்பிட்டான். சஞ்சயன் ராத்திரி போய் கிருஷ்ணன்ட்ட என்ன பேசினான், சஞ்சயன் அங்க என்ன காட்சி கண்டான், என்ன சஞ்சயன் கண்ட காட்சி சொல்லி மாளாது. அப்படி அவன் என்ன பார்த்தான், கிருஷ்ணன் கூப்பிட்டு அப்படி அந்தரங்கமா என்ன பேசினான் சஞ்சயன் கிட்ட, இது ஒரு 2 அத்தியாயம் தள்ளி வருது மகாபாரதத்துல. மகாபாரத கிரந்தம் யார்ட்டையாவது இருந்தா கூட எடுத்து பார்த்துக்கலாம். இது ஒரு 2 அத்தியாயம் தள்ளி இந்த விஷயம் வருது. ஏன்னா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அதை கொண்டு வந்து சொல்ல போறார் நமக்கு வியாச பகவான் மகாபாரதத்துல. அதனால நாமும் அதை 2 அத்தியாயம் பிறகே அனுபவிப்போம். கொஞ்சம் இந்த சஸ்பென்ஸ் இருக்கட்டும். அப்படி என்ன காட்சி சஞ்சயன் காண போறான், அப்படி கிருஷ்ணன் என்ன பேச போறான் சஞ்சயன் கிட்ட தனியா கூப்பிட்டு, இது ஒரு 2 அத்தியாயம் தள்ளி வருது. சஞ்சயனுக்கு போய் ராத்திரி பேசியாச்சு. மேற்கொண்டு சஞ்சயன் அங்கேன்னு புறப்பட்டாச்சு. புறப்பட்டு இப்ப ஹஸ்தினாபுரம் நான் கிளம்புறேன்னு சஞ்சயன் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அன்றைய ராத்திரி கண்ட காட்சி இனி ஒரு 2 அத்தியாயம் கழிச்சு வரும். ஏத்தன் மத்திய இங்க ஹஸ்தினாபுரத்துல திருத்தராஷ்டிரன் இங்க தவிச்சுன்னு இருக்கான். இது உத்தியோக பர்வாவிலேயே இப்ப இது ஒரு உப பர்வா, பிரஜாகர பர்வா அப்படின்னு இதுக்கு பெயர். பிரஜாகர பர்வானா கண்முழிச்ச பர்வா அப்படின்னு அர்த்தம். இந்த யாருமே தூங்காத பர்வா பிரஜாகர பர்வா. ஏன்னா இங்க திருதராஷ்டிரனுக்கு தூக்கமே இல்லை. சஞ்சயன் போயிருக்கானே, ஒருவேளை நாளைக்கு வந்துடுவான் எனக்கு தெரிஞ்சு. என்ன சஞ்சயன் போய் 2 நாள் ஆயிடுத்தே, நாளைக்கு வந்துடுவான். வந்தா என்ன செய்தி கொண்டு வர போறானோ அப்படின்னு இங்க திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் வரல.
கிருஷ்ணன் தானே சொல்லிட்டான், நான் தூது போக போறேன், நாளைக்கு அஸ்தினாபுர சபைக்கு நான் வரப்போறேன், நான் வந்து பேச போறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான். அதனால பகவான் இப்ப அடுத்தது பகவான் புறப்படணுமே, தூதுக்கு போறானே, அதனால இப்ப என்ன பேசி அனுப்ப போறோம், இனி என்ன நடக்க போறதோ அப்படின்னு பாண்டவர்களுக்கு தூக்கம் வரல, கிருஷ்ணனுக்கும் தூக்கம் வரல. ஆச்சினுமே அஸ்தினாபுரத்துக்கு தூது போகணும், அதனால கிருஷ்ணனுக்கும் தூக்கம் வரல, துரியோதனாதிகளுக்கும் தூக்கம் வரல. ஏன்னா சஞ்சயன் தூதுன்னு ஏதோ ஒண்ணு கிளம்பி போயிடுத்தே, அது நீ என்ன போறது, என்ன செய்தி கொண்டு வர போறான் சஞ்சயன் அப்படின்னு கௌரவர்கள்லாமும் தூங்கல, பெரியவர்கள்லாமும் தூங்கல. பீஷ்மர் துரோணர் எல்லாம் என் குழந்தைகள் பாண்டவர்கள் க்ஷேமமா இருக்கணுமே, என்னுடைய கௌரவர்களும் க்ஷேமமா இருக்கணுமே, ஏன்னா ரெண்டுமே தன் பேர குழந்தைகள் தானே, அதனால இனி அஸ்தினாபுரத்துடைய தலையெழுத்து எப்படி அமைய போறது அப்படின்னு பீஷ்மாதி பெரியவர்களும் தூங்கல. யாரு நாட்டு ஜனங்கள் கூட தூங்கல. ஜனங்கள் கூட சஞ்சயன் நாளைக்கு வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கா. சஞ்சயன் வந்தா நாளைக்கு பொழுது எப்படி விடிய போறது, என்ன செய்தி கொண்டு வர போறான் சஞ்சயன் அப்படின்னு அர்த்த ராத்திரி யாருமே தூங்கல. பிரஜாகர பர்வா எல்லாரும் கண்முழிச்ச பர்வா. அந்த மகாபாரத காலத்துல வாழ்ந்தவர்கள் அத்தனை பேருமே கண்முழிச்ச பர்வா இங்க பிரஜாகர பர்வா. புதுசா கல்யாணம் ஆன அபிமன்யு உத்தரகுமாரி கூட தூங்கல. அவர்கள் கூட ஒருத்தருக்கு பேசிண்டா. இப்ப வந்துட்டு போனாரே அபிமன்யு சொல்லிட்டு இருக்கா உத்தரகுமாரிட்ட, வந்துட்டு போனாரே அவர் தான் சஞ்சயன். சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பாக்கள் எல்லாம் வளர்த்தாராம், அவளெல்லாம் பார்த்து வளர்ந்தாராம். பத்தியா அவர் தூதுக்கு வந்துட்டு போயிருக்கார், வந்து அவர் போய் நீ செய்தி சொல்லி அவர்கள் என்ன சொல்ல போறாளோ தெரியல அப்படின்னு அவர்கள் கூட புது மன தம்பதிகள் அவர்கள் கூட பேசின்னு இருக்கார்கள். ஒருத்தரும் தூங்காத பிரஜாகர பர்வா. இந்த சமயத்துலதான் திருதராஷ்டிரன் தன்னுடைய ஒரு தாசனை அழைச்சு, ஒரு வேலைக்காரனை அழைச்சு, எனக்கு தூக்கம் வரல, அந்த தாசனும் தூங்கல, இல்ல மகாராஜா முழிச்சுண்டு கொட்ட முழிச்சுன்னு உட்காந்து இருக்கார், அவன் மட்டும் எப்படி தூங்கிடுவான். மகாராஜாவுக்காக காவலுக்காக நின்று இருக்கார்கள் அங்காங்கே தாசர்கள்லாம். அதுல ஒருத்தனை கூப்பிட்டு, ஒரு காவலர்கள்ல ஒருத்தனை கூப்பிட்டு, எனக்கு தூக்கம் வரலப்பா, நீ போய் கொஞ்சம் விதுரன் அழைச்சிட்டு வாயேன், விதுரன் இருப்பான், எனக்காகவே இருப்பான், இந்த விதுரனை போய் கொஞ்சம் அழைச்சிட்டு வாயேன். துவாஸ்தம் பிராஹ மகாப்ராக்ஞோ திருதராஷ்ட்ரோ மஹீபதிஹி விதுரம் திரஷ்டுமிச்சாமி தமிஹானயமாச்சிரம். அந்த விதுரனை போய் அழைச்சிட்டு வா அப்படின்ன உடனே புறப்பட்டு வரார். நேர விதுரனுடைய ஆத்து கதவை டப்பன்னு அர்த்த ராத்திரி வந்து யாரோ கதவை இடிக்கிறா. ஏன்னா அர்த்த ராத்திரிக்கு யாரு வந்திருக்கா அப்படின்னு விதுரர் பயந்துட்டே கொஞ்சம் கதவை திறந்துன்னு பார்த்தா திருதராஷ்டிரனுடைய ஒரு காவல் ஆள் வந்து நிக்கிறான். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க, மகாராஜா சௌக்கியமா, இல்ல மகாராணி காந்தாரி சௌக்கியமா, எல்லாரும் சௌக்கியமா, என்ன விஷயம் அப்படின்ன உடனே பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மகாராஜா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். அர்த்த ராத்திரிக்கு என்ன அழைச்சிட்டு வர சொன்னாரா? ஏன்பா? விதுரோ யனு பிராப்தோ ராஜேந்திர தவ சாசனாத், ராஜேந்திர தவ சாசனாத், உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு, உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார். எதுக்குப்பா? அர்த்த ராத்திரிக்கு என்ன கூப்பிடுவானே, சரி வரேன், வா கிளம்புவோம். கல்யாணி, விதுரனுடைய பத்தினி பேர் கல்யாணி. கல்யாணி, மகாராஜா என்ன கூப்பிடுறானா, என்ன பிரச்சனையோ என்னமோ தெரியல, நான் போயிட்டு வரேன், நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி குந்தியும் அங்கதான் இருக்கா. பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போன நாளா குந்தியும் விதுரனுடைய கிரகத்துல விதுரனோட தான் இருக்கா. விதுரர் கிளம்பி நேர அரண்மனைக்கு அந்தப்புறத்துக்கு, திருதராஷ்டிர மகாராஜாவுடைய அந்தப்புறத்துக்கு வந்து பார்த்தா ஏகாந்தமா உட்காண்டிருக்கார் மகாராஜா. வந்து சேவிச்சார், நமஸ்கரிச்சார் விதுரர். அண்ணா மகாராஜா சொல்லுங்கள், என்ன இந்த அர்த்த ராத்திரிக்கு என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கேளே, என்ன விஷயம்? விதுரா வந்துட்டியாப்பா, உனக்கு தெரியாதாப்பா என்ன விஷயம்னு? தெரியாதே, என்ன மகாராஜா திடீர்னு அர்த்த ராத்திரிக்கு கூப்பிட்டு உனக்கு விஷயம் தெரியாதான்னா என்ன அர்த்தம், என்ன விஷயம், எதை பத்தி இப்ப பேசுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியா இருக்கா? உடம்பெல்லாம் நன்னாதான் இருக்கு, பின்ன என்ன மனசுல ஏதாவது கவலையா? ஆமா. தூக்கம் வரலையா அண்ணா? உனக்கு தூக்கம் வரலையா விதுரா அப்படின்னு திருதராஷ்டிரன் திருப்பி கேட்டார். இல்ல எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறார் விதுரர். அதேதான் எனக்கு தூக்கம் வரல. ஏன் மகாராஜா உங்களுக்கு தூக்கம் வரல? மாத்திரை போட்டுண்டேளா? மாத்திரையெல்லாம் போட்டுண்டாச்சு விதுரா. மாத்திரை போட்டுண்டும் தூக்கம் வரல, 1க்கு 2 மாத்திரை போட்டுண்டாச்சு, ஆனாலும் தூக்கம் வரல. ஏன் மகாராஜா அப்படி என்ன வச்சு? என்ன விதுரா தெரியாதவனை போல கேக்குறியே? சஞ்சயன் தூதுக்கு போயிருக்கான் தெரியும்ல உனக்கு.
சஞ்சயோ விதுர பிராக்ஞோ கர்ஹயித்வா ச மாம் கதः அஜாதசத்ரோः ஸ்வோ வாக்யம் சபா மத்தியே சவக்ஷ்யதி. இப்ப அந்த அந்த குழந்தை இருக்கானே அஜாத சத்ரு, நம்ம குழந்தை யுதிஷ்டிரன், அவன் கிட்டக்க போய் என் மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாம் இப்ப சஞ்சயன் சொல்லியிருப்பான். அவன் என்ன நினைப்பானோ என்ன, தர்மபுத்திரன் என்ன நினைப்பான் என்ன, என்ன நினைச்சா எனக்கே பிடிக்கல விதுரா. நான் அவனுக்கு கொடுத்தேன் இல்லையா வாக்கு, 13 வருஷம் வனவாசம் முடிஞ்சு திரும்பி வா எல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னேனே. அவன் என்னை பத்தி இப்ப என்ன நினைப்பான்னு தெரியல. மேற்கொண்டு சஞ்சயன் அங்கேருந்து என்ன விஷயம் கொண்டு வர போறான்னு தெரியல. என் பிள்ளை தர்மபுத்திரன் என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன். ஆனா அவன் என்ன சொல்ல போறானோ தெரியல. இப்ப என்ன செய்தி வரப்போறதோ அதை நினைச்சா பயமா இருக்கு விதுரா. அதனால எனக்கு தூக்கம் வரல. தஸ்யாத்ய குரு வீரஸ்ய ந விஜ்ஞாதம் வசோ மயா தன்மேதஹிதி காத்ராணி ததகார்ஷீத் பிரஜாகரம். பிரஜாகரம்னா எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் முழிச்சின்னு இருக்கேன். என்ன செய்தி கொண்டு வர போறானோ தெரியல சஞ்சயன். உடனே விதுரர் சொல்றார், அண்ணா இதுக்குதான் அண்ணா அடிச்சுண்டேனே. வேண்டாம் வேண்டாம், சூதாட விடாத, குழந்தைகளை சூதாட விடாத. நம்ம பெரியவர்கள் நம்ம குழந்தைகளை அடக்கணும், சூதாட்டம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் தலையால அடிச்சுட்டேனா? நீங்க கேட்கல. அதுவும் ஒரு தடவை சூதாடினது போராதுன்னு அனுத்தியூத்தம்னு இன்னொரு தடவை வேற என்னையும் அனுப்பிச்சு சூதாட அழைச்சிட்டு வந்து சொத்தை பிடிங்கின்றேன். அப்படி வாங்கிக்கிறச்சே நன்னா தானே அண்ணா உங்களுக்கு இருந்தது. இப்போ கடைசியில இந்த 13 வருஷமா நன்னா தானே தூங்கிட்டு இருந்தேன். இந்த 13வது வருஷம் முடிஞ்சுடுத்து, பாண்டவர்களுக்கு அஜ்ஞாதவாசம் முடிஞ்சுடுத்துன்னு உடனே ஏன் உங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது? பயம் இல்லையா? அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கேன். இதுக்கு தானே நான் அன்னைக்கே சொன்னேன். இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்க, பீமன் என்ன சொல்லுவானோ அர்ஜுனன் என்ன சொல்லுவானோ பயமா இருக்குன்னு நீங்க சொல்லல. அஜாத சத்ரோஹோ ஸ்வோ வாக்கியம். அல்ல, அஜாத சத்ரு என்ன சொல்லுவானோ, யுதிஷ்டிரன் என்ன சொல்லுவானோன்னு பயப்பெறல் இல்லையா? இதை தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பீமன் பலவானா இருக்கலாம், அர்ஜுனன் பெரிய பராக்கிரமசாலியா இருக்கலாம், அது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் யுதிஷ்டிரர். அவருடைய சாந்தத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தானே நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்ப பயப்படுறதும் அந்த யுதிஷ்டிரனை நினைச்சு இல்லையா? பீமனையும் அர்ஜுனனையும் நினைச்சு நீங்க இப்ப பயப்படல, யுதிஷ்டிரனை நினைச்சு பயப்பட. ஆமா ஆமா விதுரா, நான் யுதிஷ்டிரனை நினைச்சுதான் நான் வாஸ்தவமா இப்ப பயப்படுறேன். ஏன்னா குழந்தை என்ன சொல்லுவானோ தெரியலையே. அவனுடைய மனசுல என்ன வெளியில வாய் விட்டு இப்ப பீமனோ அர்ஜுனனோ பேசிடுறா, இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு பட்டால் பட்டால்னு அடிச்சிடுறா. அந்த மாதிரி அந்த குழந்தை ஒன்றும் பேச மாட்டேங்கிறானேப்பா. மனசுலயே எல்லாத்தையும் போட்டு தேக்கி தேக்கி வச்சு வச்சு அது எரிமலையா வெடிக்க போறதேன்னு தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. அதுக்கு தானே அண்ணா நம்ம அடக்கிடுவோம் குழந்தைகளேன்னு சொன்னேன். நீங்க கேட்கல. நம்ம பெரியவா இருக்கோம், பாத்துக்கிறோம், அழைச்சிட்டு வா சூதாட்டத்துக்குன்னு சொன்னேன். நம்ம எங்க பாத்துட்டோம்? இப்போ உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை தவிர நம்ம வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னதும், சரி விதுரா எனக்கு இப்ப தூக்கம் வரல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன மகாராஜா பண்ண முடியும்? ஒரு 4 பேருக்கு தான் தூக்கம் வராது. இதுல நீங்கள் யாரு? அபியுக்தம் பலவதாக துர்பலம் ஹீன சாதனம் ஹிருதஸ்வம் காமினம் சோரம் அவிஷந்தி பிரஜாகரஹ. அபியுக்தம் பலவதா, நம்மளை விட பலசாலி கிட்ட ஒருத்தன் மோதிட்டா, நம்மளை விட பலசாலி கிட்ட நம்ம விரோதம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, அவனுக்கு தூக்கம் வராது. துர்பலம் ஹீன சாதனம், நம்மளே பலஹீனனா இருந்தா, ஸ்வயம் நம்மளே பலஹீனனா இருந்தாலும் நமக்கு தூக்கம் வராது. ஹிருதஸ்வம் காமினம், ரொம்ப காமமே ஒருத்தனுக்கு மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த காமிக்கு தூக்கமே வராது. எப்பவும் அதே நினைப்புதான், காமமே மனசுல இருக்கிறவனுக்கு தூக்கமே வராது. சோரமா விஷந்தி பிரஜாகரஹ. சோரம் திருடினவனுக்கு தூக்கம் வராது. யாராவது நம்மளை பிடிச்சிடுவாளோ, நம்ம இங்க படுத்துன்னு தூங்கினா கூட யாராவது கண்டுபிடிச்சிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நம்மளை விட பலசாலி கிட்ட மோதினவனுக்கு, ஸ்வயம் தானே பலஹீனனா இருக்கிறவனுக்கு
காம மோகித்தனா இருக்கிறவனுக்கு, பிறகு திருடனுக்கு, இந்த 4 பேருக்கு தூக்கம் வராது. பிரஜாகரஹா, இந்த 4ல நீங்க யாரு? இல்ல திருதராஷனுக்கே தெரியும் நான் இதுல முதல் இடத்துல வரோன்னு. நம்மளை விட பலசாலி கிட்ட மோதி இருக்கும். நம்மளை விட பலசாலி பாண்டவர்கள்ங்கிறது நிச்சயம் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் திருதராஷன் சொல்றான், விதுரா என்னை கிண்டல் பண்ணாத. இங்க பார், நான் மனசு பயந்து போயிருக்கேன், மனசு ஒடிஞ்சும் போயிருக்கேன். இந்த சமயத்துல இங்க வந்து என்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய. இங்க பார் விதுரா, உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பிப்போ. நான் உன்னை வற்புறுத்தல, என் கூட நீ வந்து பேச வேண்டாம். உனக்கு என்கிட்ட பேச இஷ்டம் இல்லை, என் கூட இருக்க இஷ்டம் இல்லைன்னா நீ கிளம்பி போயிடு, தாராளமா போ. நான் தனியே மரமா இங்க உட்காந்து நானே என்னுடைய கர்மாவை அனுபவிச்சுக்கிறேன், நான் அழுதுக்கிறேன் அப்படின்னு தான். ஐயோ மகாராஜா, ஏன் மகாராஜா கோவப்படாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கோ. நீங்க என்ன விஷயமா என்னை கூப்பிட்டேன்னு எனக்கு புரியல அப்படின்னு பேசதான் விதுரா கூட்டேன். எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, நானும் பயத்தை அடைஞ்சிருக்கேன், மனசு பயமா இருக்கு. சரி நீ வந்தா உன்கிட்ட பேசினா ஒரு ஆறுதலா இருக்கும்னு கூப்பிட்டேன். பேசதான் கூப்பிட்டேல? ஆமா பேசதான் கூப்பிட்டேன். அப்படி ஆகில் நான் விடிய விடிய இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்க நீங்க மறுபடியும் என்னை தூது அனுப்பிடுவேளோன்னு எனக்கு ஒரு பயம் மகாராஜா. இப்ப 2 தடவை என்னை அனுப்பிட்டேலே, சூதாட்ட அழைச்சிடுவான்னு 2 தடவை எனக்கு தூது அனுப்பிச்சிட்டேன். அதனால எனக்கு ஒரு பயம் தான், மறுபடியும் எங்க சூதாட அழைச்சிண்டு வா அவர்களன்னு என்னை தூது அனுப்பிடுவேளோன்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதான் என்னன்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தேன். இல்ல விதுரா, அந்த கட்டத்துல நம்ம தாண்டியாச்சுன்னு எனக்கு தோன்றது. சூதாடுறதாவது இனிமே கூப்பிடுறதாவது அதெல்லாம் இல்லை. எனக்கு மனசு சரியா இல்லை, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறதுன்னு மட்டும் எனக்கு தோன்றது. நீ அதனால சித்த உட்காந்து ஏதாவது பேசின்றேன் என்கிட்ட, எனக்கு தூக்கம் வர வரைக்கும் பேசின்றேன் அப்படின்னதும் விதுரர் சொல்றார், வேண்டாம் மகாராஜா, என்கிட்ட பேச வேண்டாம். இங்கேயோ இத்தனை காவலர்கள் இருக்கா, இவா யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு வேணா பேசுங்கோ, உங்களுக்கு தூக்கம் வரலன்னா. என்ன விட்டுடுங்க, என்ன எதுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு. ஏன் விதுரா, நீ என்னுடைய தம்பி தானே, உன்னுடைய அண்ணா தானேனா, என் மேல உனக்கு பாசம் இல்லையா, ஒரு கருணை இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்காக தானே நான் வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன் மகாராஜா. அண்ணா, என் வாயிலேருந்து நீங்க ஏதாவது வர வைக்கணும்னு நினைச்சா, என்கிட்ட பேசணும்னு நினைச்சா திருப்பி திருப்பி நீதி விஷயம் தான் வரும் என் வாயிலேருந்து. நீதி விஷயங்களை கேட்டா, தர்ம விஷயங்களை கேட்டா உங்களுக்கு இருக்கிற பயம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதனால என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற பயம் ஜாஸ்தியாகி இருக்கிற தூக்கமும் கெட்டு போயிடும். ஒருவேளை இன்னும் ஒரு மணி நேரத்துல மாத்திரை போட்டுட்டேலோனோ, 1 மணி நேரத்துல தூக்கம் வந்தாலும் வரும் உங்களுக்கு. ஆனா இப்ப இருக்கிற பயமும் இன்னும் ஜாஸ்தியாகி தூக்கம் போயிடும். என் கூட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு தூக்கம் கேடும். அதனாலதான் மகாராஜா சொல்றேன், வேற யார்கிட்டயாவது பேசுங்க. விதுரா பரவாயில்ல, நான் உன்கிட்டயே பேசுறேன், நீ இப்படியே ஏதாவது பேசின்ற. எனக்கு உன்கிட்ட தான் பேசணும்னு ஆசையா இருக்கு இன்னைக்கு. இப்படியே ஏதாவது பேசு, ஏதாவது சொல்லு, நான் கேட்கறேன். நீ உன் வாயால வந்தா நீதி தான் வரும்னு சொன்னியே விதுரா, அது என்ன நீதி கொஞ்சம் சொல்ல. நீயும் இத்தனை வருஷமா கேட்டு கேட்டு தோத்து போயிட்ட. மகாராஜா, நான் தர்மத்தை சொல்றேன்னு வந்து நிப்ப, சர்தாண்டா போடான்னு உன்னை அனுப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே எனக்கு ஆசையா இருக்கு, உன் வாயால தர்ம விஷயங்கள், நீதி விஷயம் எல்லாம் நான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு சொல்றியாப்பா? நீதி விஷயம், தர்ம விஷயம் எல்லாம் எனக்கு உபதேசம் பண்றியா? श्रोतुमिच्छामि ते धर्म्यं परं नैहि श्रेयसं वचः अस्मिन् राजः शिवं शेहि त्वमेकः प्राज्ञसम्मतः. எப்படி விதுரா, நீ மட்டும் எல்லாருக்கும் சம்மதமா இருக்க? எல்லாருக்குமே உன்னை பிடிக்கிறதேப்பா. எப்படி? கௌரவர்களுக்கும் உன்னை பிடிக்கிறது தான். அதுக்காக ஓ மேல யாருக்கும் ஒன்றும் விரோதம் எல்லாம் இல்லை. ஏதோ உன்னையும் எல்லாரும் விதுரர் சித்தப்பான்னு ஆசையா தான் இருக்கா. பாண்டவர்கள் கேட்கவே வேண்டாம், அவளுக்கு உன்னை பிடிக்கிறது. வரவர்கள் போறவர்கள் எல்லாரும் மகாத்மா விதுரர்னு உன்னை சொல்றா. உன்கிட்டயோ தர்ம விஷயம் இருக்கு. பீஷ்மருக்கு கூட தர்மத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா விதுரா அப்படின்னு கூப்பிட்டு உன்கிட்ட தான் கேட்கிறார். அவரே ஸ்வயம் தர்மிஷ்டர், அவரே உன்கிட்ட தர்மத்தை கேட்கிறார். அப்படி ஒரு நீதிமானா நீ இருக்க. அப்படி என்னதான் விதுர நீதி எனக்கு சொல்லேன் பாப்போம். விதுரா, உன்னுடைய நீதி என்ன? இந்த விதுர நீதியை எனக்கு சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்கிறேன். ஸ்ரோதுமிச்சாமி தே தர்மியம், நான் ஸ்ரோதுமிச்சாமி,
ஸ்ரோத்மிச்சாமின்னா நான் கேட்கறேன்னு அர்த்தம். இன்னைக்கு தர்ம விஷயங்களை கேட்கணும்னு இன்னைக்கு எனக்கே ஆசை வந்துடுது. அதனால நீ உன் வாயால நீ ஆசை தீர சொல்லு. என்னென்ன நீதி நீ உன்னுடைய மனசுல வச்சுட்டு இருக்கியோ எல்லாம் சொல்லு. அதெல்லாம் கேட்டாலாவது என் மனசு ஏதாவது மாறுறதான்னு நானே பாக்குறேன். அதனால நீ சொல்றியா, நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒண்ணு. நிஜமா சொல்றீங்களா மகாராஜா, நான் சொல்லட்டமா? இல்ல நீங்க விளையாட்டா ஏதாவது என்ன கிண்டல் பண்றீங்களா? நீதி விஷயம் நான் சொல்லலாமா? சொல்லு விதுரா, உன் வாயால கேட்கணும்னு தான் நான் இப்ப ஆசையோட உட்காந்துருக்கேன். நீ தாராளமா நீதி விஷயத்தை ஆரம்பி, நான் கேட்கிறேன் அப்படின்னதும் விதுரர் தன்னுடைய நீதி ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப ஒரு வாஸ்டான ஏரியா மகாபாரதத்துல. விதுர நீதி அப்படின்னு இதுக்கு பெயர். ஏகப்பட்ட தர்ம விஷயங்கள் இதுல இருக்கு. விதுர நீதி இந்த இடத்துலதான் விதுர நீதி ஆரம்பிக்கிறது. என்னைக்கா இருந்தாலும் பிரகாசமா ஜொலிக்கிறது இந்த விதுர நீதி. இன்னைக்கு வரைக்கும் கூட விதுர நீதி அப்படின்னு அவரவர்கள் சம்ஸ்கிருத பாடங்கள்ல எல்லாம் கூட எடுத்து படிக்கிறார்கள். ஏகப்பட்ட தர்மங்கள் நம்ம மகாபாரதத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம். நகுஷ உபாக்கியானத்துல பார்த்திருக்கோம், சாவித்ரி உபாக்கியானத்திலேயே பார்த்திருக்கோம். நிறைய தர்ம விஷயங்கள் யக்ஷ பிரஷ்னத்துல பார்த்திருக்கோம், ஏகப்பட்ட இடத்துல பார்த்திருக்கோம். அதுல திருப்பி திருப்பி அதே தர்ம விஷயங்கள் தான் வரப்போறது. இருந்தாலும் விதுர நீதி அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி சோபா ஒண்ணு இருக்கு. அது என்ன விதுர நீதி, என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பிரவச்சனத்துல அனுபவிப்போம். விதுர நீதிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாபிக் தான். இருந்தாலும் நம்ம யதாசக்தி அப்படி முகர்ந்துட்டே போவோம். ஏன்னா கொஞ்சம் ட்ரையாவும் இருக்கும். திருப்பி திருப்பி அதே தானே தர்மம்னாலே, என்ன திருப்பி திருப்பி அதே தானே வரும். அதனால இருந்தாலும் விதுரர் மகாத்மா வாயால என்ன அப்படி நீதி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடுத்த நாள் பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடியே.